ஜூலை 1 டியூஸ்டே மினி விளாக் இது. 2025 ஓட 6 மாதங்கள் உருண்டு ஓடிடுச்சு. காலம் பறக்கறத நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. மறுபடியும் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஹாப்பி நியூ இயர்னு விஷ் பண்ணிட்டு இருப்போம் போல இருக்கு. இன்னைக்கு நிட்சன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு புளியோதரை, அப்பளம், சோயா, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை எல்லாம் போட்ட சுண்டல் மற்றும் சப்போட்டா பழம் கொடுத்து அனுப்பின. சாத்விக்கு சரியான காஃப், நைட் எல்லாம் சரியா தூங்காததுனால மார்னிங் 8:15 வரைக்கும் தூங்கிட்டாரு. பெரியமாவோட வீட்டு தோட்டம்ல இருந்து கற்பூரவல்லி, துளசி இலைகள்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வெறும் கடாயில வதக்கிட்டு லேசா சூடு இருக்கும் போதே சாறு பிழிஞ்சு எடுத்து பாலாடையில அவருக்கு ஊத்தின. இப்ப இருமல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் வீட்டுல தனியா இருக்கேன்னா வேலையா இருக்கும் போது டிவில ஏதாவது மியூசிக் சேனல் போட்டு விட்டுடுவேன். ஐஸ்வர்யா ராய், சுஷ்மிதா சென், மனிஷா கொய்ராலா, சிம்ரன் யாராவது ஆடிட்டு இருப்பாங்க. எஸ்பிபி, ஜானகி அம்மா, சித்ரா அம்மா குரல் கேட்டுட்டு நானும் களைப்பு தெரியாம வேலைகளை முடிச்சிடுவேன். ஆனா என் கணவர் வீட்டுல இருந்தாருன்னா மியூசிக் சேனல், நியூஸ் சேனல் எதுவுமே வைக்க விட மாட்டாரு. மனம் உள்ள உயிரினங்களை பார்த்து ரசிக்க போறேன்னு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் வச்சிடுவாரு. அப்புறம் என்ன, நாள் முழுக்க சிங்கம், சிறுத்தை, புலி, நீர் யானை, ஒட்டக்கச்சிவங்கியை தான் பார்த்துட்டு இருக்கணும். சமுத்திரக்கனி ஐயாவோட குரல் தான் வீட்டுல ஒலிச்சிட்டு இருக்கும். வீட்டை டச்சப் பண்ணும் விதமா வெறும்னே பெருக்கி விட்டுட்டு ஹால்ல இருக்க ஃபேனை கிளீன் பண்ண. மார்னிங் லோ வோல்டேஜ் பவர் சப்ளையால ஃப்ரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா டீஃப்ராஸ்ட் ஆகி பின்னாடி ட்ரே ஃபுல்லா தண்ணி. அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. இன்னும் ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம்.